வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க. நான் இன்றைக்கி பனாரஸ் இந்த காசி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு பார்க்குறேன் 10 மணி ஆயிடுச்சு. பார்த்தோன்னே அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த பனாரசி சாரீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க, கடை போட்டு மேனுஃபேக்சர் அப்படின்னா. ஸோ அதை பார்த்த ஒன்று விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். சும்மா கடைங்க மாதிரி போட்டிருக்குறாங்க. கடையில் ஷாலு துப்பட்டா அதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இது போட்டிருந்தாங்க. தான் பாருங்கள் அந்த கடை, இந்த கடை ஒன்று, அப்புறம் இன்னொரு கடை பாருங்கள், ருத்ரா சில்க் ஃபேக்ட்ரி, சாரீ ஃபேக்ட்ரி, இது ஒன்று. ஸோ இது வந்து சாரீஸ் மாதிரி போட்டனால சரி இந்த சைடு ஏதோ மார்க்கெட் மாதிரி இருக்கும்போது கடைங்க நிறையா இருக்குமோன்னு வந்து பார்க்க வந்தேன். இல்லை. ஸோ மறுபடியும் போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே காசி போய்ட்டு வந்துட வேண்டியதான். டீ குடிக்க வந்தேன். டீயும் வந்து நம்ம கல்கட்டா ஸ்டைலில் தாங்க, 10 ரூபா தான் அவ்வளோ போலவே. செம்மையாக சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, பிடிக்கலாம், நல்லா தான் இருக்குது. 10 ரூபா நம்ம கல்கட்டா ஸ்டைல்லே. பெருசாக இருந்தால் 10 ரூபா, சிறுசாக இருந்தால் 5 ரூபா கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கல்கட்டாவில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தாங்க. ஸ்பெஷலாக அந்த பரோட்டா, ஆலு பரோட்டா, பூரி, அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் கிடைக்குது. அண்ட் டீ காஃபி, இந்த டீ காஃபின்றது பார்க்கலாம், அந்த டீன்றது அந்த மண்கோலையில் கொடுக்குற மாதிரி ஆல்மோஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் அந்த மாதிரி தான். ஸோ இப்படி தான் கிடைக்குது. 2 பார்டர் தானே உங்களுக்கு, யூபியும் கல்கட்டாவும். ஸோ கொஞ்சம் இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஹோட்டல் வந்த வழியாக தான். ஆட்டோவில் கேட்டு பார்த்தா 100 ரூபா கூட அப்படின்னாங்க. ஸோ 4 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி ரேப்பிடோ போட்டேன். அதில் 38 ரூபா போட்டிருந்தாங்க. ஸோ ரேப்பிடோவில் தான் போயிட்டுருக்கேன் நான். இது பூ மார்க்கெட்டுங்க, ஃபுல்லாக பூ. நான் இருக்கிற அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் அது எல்லாமே. அது வழியாக தான் கோவிலுக்கே போகிறாப்புல இருக்குது. பொறுத்தவரைக்கும் நீட்டாக தான் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நம்ம மோசம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா யூபி வந்து ரொம்ப மோசமாக குப்பையாக இருக்கும். இங்கேருந்து அங்கே வர்ற பசங்க பார்க்க போட்டு துப்பை தான் செய்கிறாங்க. துப்புறதுலாம் இல்லாமல் இல்லை, கார்னர்லாம் இருக்க தான் செய்யுது. பட் ஊர் பாருங்கள், நம்ம ஊர் ரேஞ்சுக்கு வந்து ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது, மோசமாலாம் கிடையாது. சிட்டி தான். ஸோ வாரணாசி சிட்டி. என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். காசி விஸ்வநாதர் டெம்பிள். செம்ம கூட்டம் சண்டே. அதுமா ஃபுல்லாக மோஸ்ட்லி அங்கே போயிட்டு வர்ற பக்தர்கள் தான். கூட்டம் செம்மையான கூட்டம். நான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். செம்மையான கூட்டம். ஃபுட்டு தான் ஃபுல்லாக ரோட் சைடு ஃபுட்டு. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து இருக்குங்க. சவுத் இண்டியன், நம்ம ஊர் கூட ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இறங்கலான்னு பார்த்தேன், பட் தூரம் ஜாஸ்தி இருக்குனாலும் இறங்க முடியல. சரி வர்றப்போ பார்த்துக்கலாம். ஊத்தாப்பம், தோசை, இட்லி, நம்மளுக்கு எங்கே போனாலும் அதானே. அந்த இறந்து போன ஒருத்தர் தூக்கிட்டு போகிறாங்க, இங்கே போய் அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா. இதெல்லாம் நான் நிறையா வீடியோவும் பார்த்தேன். நான் கண்கூடாக பார்க்குறேன். இங்கே கொண்டு போய் அங்கே எரிக்க கொண்டு போவாங்க. கண்கூடாக பார்க்குறேன். இதெல்லாம் அப்பா வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதாங்க அவர் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ போய் எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. யூடியூப் வீடியோவில் பார்த்துருக்கேன் நான். எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இறந்து போனவங்களை எடுத்து இங்கே கொண்டு வந்து அடக்கம் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் இன்னும் அந்த ஆற்று பக்கத்தில் அந்த இவங்கள்லாம் இருப்பாங்க, அந்த சாமியெல்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும். இதில் பார்த்தேன், பட் இப்படியெல்லாம் லைவாக வந்து பார்த்தலாம் நான் நினச்சி கூட பார்க்கல. வந்து அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ அந்த ரிவர்கிட்ட தான் போக போகிறேன். மந்திர் அந்த பூஜை பண்ணணுன்னா ஸ்பெஷலாக பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பயும் போல புடுங்குவானுங்க பாருங்கள் வெளியில். அப்படியே ஆசாமிகளும் இங்கே இருக்காங்க. அவங்களும் வந்து சீக்கிரம் உனக்கு தர்ஷன் முடிச்சு கொடுக்குறேன், காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் லெட் சி எப்படி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூட்டம் செம்ம கூட்டம் பாருங்கள். மக்களும் பாருங்கள், அது ஃபுல்லாக க்யூ தான். அந்த க்யூ நிற்கிறது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நெருங்கி இருக்கும். அவ்வளோ பெரிய க்யூ. இதே மத்தியானத்துக்கு மேலே ஆயிரும். அதெல்லாம் உள்ளே போகிறேன். பார்ப்போம். எனக்கு அந்த ரிவர்கிட்ட போகணும், அது எப்படின்னு பார்த்த தெரியல. போயிட்டு வந்துட்டாலும் ஓகே. இங்கே ஒரு க்யூ நிற்குது, இது ஒரு க்யூ செம்மையாக.
ஸோ அந்த காசில் இந்த ருத்ராட்சம் அதெல்லாங்க பெருசு பெருசாக கூரிங்க போட்டு திரிவாங்க இல்லையா, அந்த மாதிரிமா அந்த உடுக்கை அது சரி. ஆனால் இடம் நீட்டாக இருக்குது, க்ளீன் பண்ணிடுறாங்க குப்பையெல்லாம் அப்பப்போ. இதை பாருங்கள், மசிச்சுது. இது ஆக்சுவலாக கீ பட்டர் மாதிரி தான் இருக்குது. என்ன ரேட்டு சொல்கிறான்னு தெரியல. தமிழ் ஃபுட்டு தான் வேணும். காலையில் இட்லி தோசை சாப்பாடு, மத்தியானம் சாம்பாரோட வேணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், அதெல்லாம் கிடைக்கிறது. இருக்கிற இடத்துல வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, போனோன்னா சாப்பாடு எங்கே கிடைக்குன்னு சொல்லுங்கள் தமிழ் ஃபுட்டு. அதை தேடி அலையணும்னா அதுக்கு ஒரு 2 நாள் தனியாக தேடணுங்க. அதனால் என்ன கிடைக்குதோ அப்போ நானும் என் கூட வர ஒரு சில பேர்லாம் வந்து போகிற வழியில் ஏதாவது டீ இருந்தாலும் சரி, டீயாக வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அப்படி தான் டீயை குடிப்போம். வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது வாழைப்பழம் இல்லை பிஸ்கட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அதாவது ஒரு டீ கடை பாட்டினேன், அவ்வளோதான். அது காலையிலேருந்து 2வது டீ தான், ரொம்ப ஜாஸ்தியாக கிடையாது. இடையில கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ருத்ராட்சம் இதுதான் ஆக்சுவலாக ருத்ராட்சம் போட்டேன். இதிலேருந்து எடுத்துகிட்டு அதை உள்ளே க்ளீன் பண்ணி அந்த இதை எடுத்து கொடுக்குறாங்க. இது ஒரு பீஸோட ரேட்டு நம்மளுக்கு 20 ரூபாய் ஆகும். இதுதான் அந்த கொட்டையை உரிச்சிட்டு ஆக்சுவலாக உள்ளே கட் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் ப்ராசஸ். இதுதான் அந்த ருத்ராட்சம். இது ஒரு பீஸோட ரேட்டு 20 ரூபாய் ஆகும். நான் ஒரு 5 பீஸ் கேட்டிருக்கேன் நான். இதுதான் அந்த ருத்ராட்சம் பியூராக அப்படியே அந்த கொட்டையிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாங்களா. எனக்கு ஒரு 5 பீஸ் கேட்டிருக்கேன், 100 ரூபா. கொண்டு வரேன், வேணுன்ற மக்கள் என்கிட்ட வாங்கிக்கோங்க. 5 தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் யாரும் பார்க்க வந்தீங்கன்னா கேட்டிங்கனாலும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதுலேயும் 20% கேட்டுறாங்க, வேணாம் மக்களே. எடுத்துகிட்டு வரேன், கொண்டு வரேன், வேணும்னா ஒன்று வாங்கி. நிறைய பேருக்கு ஆக்சுவலாக அந்த டவுட் இருக்கும், ருத்ராட்சம் கொட்டை அப்படி நேரடியாக அந்த கொட்டை மாதிரி அப்படியே மரத்துலேருந்து வருமா அப்படிலாம் கிடையாது. இதுதான் இதை வாங்கி அது காசு தண்ணியில் ஊற போட்டு அது நல்லா குடிக்கிற அளவு பண்ணோன்னா அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு கொடுக்குறாங்க. இதுதான் ஃபைனலாக இதை வந்து அந்த ஹோல் போட்டு கொடுக்குறாங்க. இந்த ஹோல் போட்டு கொடுத்து நூலில் மாட்டிப்பாங்கல்ல, அதுக்காக. யாரும் விஐபி போகிறாங்க போல், மக்களை ஃப்ரீயாக விட மாட்டாங்க. அப்படியே வந்து இங்கே பாருங்கள், அடைச்சி ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் வந்து அவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. இது அந்த காட்டுன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை, அந்த கங்காரி வரது போகிறது தான். தஸ்வமேத் காட்டுனா என்ன போட்டிருக்காங்க தெரியல, நம்மளும் ஹிந்தி அரோகரை தானே. ஸோ இதுதான் அந்த தஸ்வமேத் காட். அந்த வழி போயிட்டுருக்குறோம். அந்த சாமி ட்ரெஸ் போடுவாங்களா ஃபுல்லாக. பில்டிங்லாம் சூப்பராக இருக்கு. இடம் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நான் இந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வரப்போகிற இடம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மோசமாக இருக்கும், சரியில்லாமல் இருக்கலாம். இங்கே பாருங்கள், எச்சிட்டு போய் வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல 100 பேர் இருந்தால் அதில் ஒரு 2 பேர் சூப்பராக இதுக்குன்னு இருப்பாங்கல்ல. நீட்டாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்கும். பில்டிங்கை வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங் அப்படின்றதுலாம் இல்லாமல் இன்கேஸ் மேபி பழைய காலத்து பில்டிங்காக இருக்கலாம், இருந்தாலுமே வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா அளவுக்குலாம் மோசமாக இல்லை, நல்லா இருக்குது. அது கச்சாவா, இது பக்கானா இது கொஞ்சம் சைஸ் கரெக்டான சைஸாக இருக்கும். உண்மை அதான், காஞ்சதில் வந்து கரெக்டாக இந்த சைஸ் இருக்கும். ஊறினதில் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதனால் அது ஊறி இருக்குது. இது இந்த சைஸில் இங்கே ஒரு 10 பீஸ் வாங்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ரியாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், அதில் தான் பார்த்துருக்குறேன். பட் இன்றைக்கி நான் லைவாக வந்து பார்க்குறேன். என் முன்னாடி கங்காரி செம்மையாக இருக்குது. பா, சான்ஸ்லெஸ். நீயே பார்த்துட்ருக்க காமிடான்றீங்களா? கண்டிப்பாக காமிக்கிறேன் பாரு. இது தாங்க அந்த ஃபேமஸ் கங்கா ரிவர். சூப்பராக இருக்கா? கங்கா ரிவர் அந்த சைடு ஆத்தோட அந்த பக்கம் தண்ணி ஆக்சுவலாக கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, மணல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது பாருங்க. ஸோ இதாங்க அந்த கங்கா ரிவர். புனித ஸ்தலம் காசி. லுக்ஸ் ஆசம். செம்மையாக இருக்கு. கீழே போயிட்டு போட்டில் போகணும், போயிட்டு தான் வரணும் கண்டிப்பாக, எவ்வளோ காசு கொடுத்தாலும். ஏன்னா கஞ்சத்தனம் பண்ணிவிட்டு இதில் வந்து காசு கூட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி வந்து மறுபடிக்கும் இவ்வளோ செலவு பண்ணி வந்து அந்த போட்டில் போக முடியாது. ஸோ லெட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் நிறைய நான் மூவிஸில் தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடம் இருக்கும், அங்கேருந்து காமிப்பாங்க, கீழே உட்காந்துருப்பாங்க, இந்த கிரிமேஷன் அது இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. க்ளீனிங் ப்ராசஸ் பாருங்கள் இருக்குது. அவ்வளோ குப்பைகளை வந்து போட்டில் போட்டு க்ளீன் பண்ணி போயிட்டு
விஷயங்கள் தான். ஹலோ, பெரிய பெரிய பில்டிங். இந்த பில்டிங்லாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஷூட் நான் பார்த்துருக்கேன், மூவிஸில் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. காமிச்சு கீழே அந்த பூஜை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா பார்ப்போம் இல்லையா, அதுதான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது. இனி அந்த சைடு கொஞ்சம் நம்ம போகணும். ஸோ அந்த சைடும் கொஞ்சம் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன இங்கே அகோரி அவங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்களுக்குலாம் ஒரு பர்டிகுலராக ஒரு இடம் இருக்குமாமா, அங்கே தான் இருப்பாங்களாம். இந்த போட் ரைடுக்கு வந்து ஒரு ரைடுக்கு வந்து 200 ரூபாவாம். அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே கூப்பிட்டு வருவாங்களாம். ஸோ எடுத்த உடனே நம்மளை மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களாம் சொன்னோன்னே அந்த ரேட்டு போட்டு வாங்கிட மாட்டோம்ல. ஸோ அந்த சைடும் போகிறேன், என்ன எதுவும் தெரிஞ்சுட்டு நம்ம அதில் காசு கொடுக்குறப்போ கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகே, இதுதான் காசு, 200 ரூபா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதை விட நம்ம போய் முடிச்சுட்டு அடுத்து இன்னொருத்த வந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறப்ப 100 ரூபா கொடு, 150 கொடு அப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ டைம் இருக்கவே இருக்குது. ஸோ பார்க்கலாம், இந்த சைடும் பார்ப்போம். என்ன இப்போ போட்டுக்கா இந்த பார்த்தீங்களா, கேட்டு வந்தேன் 100 ரூபா கேட்குறாங்க. ஸோ அங்கே 200 கேட்டாங்க, இங்கே 100. ஸோ நான் சொன்னது கரெக்டாக இருந்ததா இல்லையா, விசாரிச்சு பார்த்துட்டு எது கம்மியாக இருக்கோ, ஏன்னா இது கீழே யாரும் கூப்பிட்டு போக மாட்டாங்க. போகலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இந்தாண்ட பேசிட்டேன், இவர் வந்து 100 ரூபா தானா. 100 ரூபானா இந்த சைடு நான் அங்கே கூப்பிட்டு போவேன், இங்கே தர்ஷனம் வேறு எங்கிட்ட இன்னும் 2 மணி நேரம் கூப்பிட்டு போவேன். அந்த சைடு ரிவர் நிப்பாட்டி வச்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. போதும், 100 ரூபாய்க்கு அது ஓகே தான். போட்டில் ஏறி போயிட்டுருக்கேன். ஒன்றும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தேன்னா கஷ்டம். கீழே போட்டும் பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து இறங்கி அங்கே நடந்து போகிறோம். அந்த போட்டில் போய் போனோன்னா 100 ரூபா தானா. ஸோ மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே கேட்டாங்கன்னு சொல்லி போனோம் வந்தோம் இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா, ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் நம்ம அப்படி தான் பண்ணுவோம், யோசிச்சு பண்ணுவோம். காசை வேஸ்ட் ஆக்கிடவும் கூடாதுல்ல. கிடைக்கிற அதே விஷயத்துக்காக எதுக்கு அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணணும். வந்துட்டேன், இந்த போட்டு தான் அந்த எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், இந்த போட்டில் 100 ரூபா. உட்காந்துடலாம் போய். போட்டில் ஏறி உட்காந்துட்டேன். நீ கேமரா எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். தப்பி தவறி ஃபோன் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, போட்டில் விட்டு நான் ரொம்ப கஷ்டமாயிடும் எனக்கு. எங்கேயும் போகிறது வரலாம், போயிடலாம் எங்கேயா போயிடலாம் வரலாம், ஆனால் டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுவேன். ஸோ இந்த போட்டில் தான் போகிறேன் நான். 100 ரூபா பேசியிருக்கிறேன். சுற்றி பார்ப்போம், ஒரு 1 hour அதுக்கு மேலே டைம் எடுத்துக்கோன்னு நினைக்கிறேன். வெள்ளை மாதிரி இந்த கலரில் பால் கலரில் சாப்பிட்டோம். அது ஆக்சுவலாக எனக்கு ஃபேமஸாக இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அதை வாங்கி சாப்பிட்டோம் கையோட. அது ஆக்சுவலாக வந்து அப்படியே நுரையாக இருந்ததுங்க, அவ்வளோதான். வாய்க்கில் போட்டு வந்து நம்ம பஞ்சு மிட்டாய் மாதிரி சாப்பிட போயிடுச்சு வந்து, அவ்வளோதான். நிறையா இருந்தாலும் அவ்வளோ தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது, ஸ்வீட்டாக இருந்தது, அவ்வளோதான். ஸோ போட் கிளம்பிடுச்சு, உள்ள போனேன். 100 ரூபா தான். இன்கேஸ் யாரும் காசு வந்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. யார்ட்டையும் நீங்கள் பேசாமல் 200 ரூபான்னு யாரும் சொன்னாங்கன்னா எடுத்த ஒன்று போயிடுவோன்னு போயிடாதீங்க. 100 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ ஆப்போசிட் வியூ காமிக்கிறப்ப மக்கள் கூட்டம் எல்லாம் எப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். காசி கரையோரம் கங்கா ரிவர். தப்பி தவறி கூட ஃபோனு கீழே விழுந்துடக்கூடாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கேன். விழுந்துச்சுன்னா நான் காலி, விழாது, அந்த நம்பிக்கை இருக்குது. சூப்பராக இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நம்ம நேரடியாக போய் பார்க்குறப்ப நம்மளே வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாங்க, போட்டில் போட்டு போகிறாங்களா என்னென்ன ஏரியா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. நல்ல வியூ. தயவு செஞ்சு போட் ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க, வந்தீங்கன்னா வந்து பார்த்துருக்கோம். வாரணாசிக்கு புறப்படுற என் மக்களே, என் சொந்தங்களே,
வாங்க, வந்துட்டு ஒரு நாள் காசிக்கும் வந்துடுங்க. வெறும் வந்துட்டு சாரீ மட்டும் வாங்கிட்டு அப்படியே போவோம் இல்லாமல். இந்த மாதிரி ஏரியாவில் உட்காந்து அந்த கிரிமேஷன் இதெல்லாம் போடுவாங்கல்ல, அது பண்ணுவாங்க இல்லையா, சாம்பல் அஸ்தி கொண்டு வந்து கரைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களும் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த குடம் மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அந்த குடம் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணி அந்த பூஜை அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கணும். அந்த சாமியார் மாதிரிலாம் ஒருத்தர் வர்றாரு பாருங்க. என்ன அகௌரி இவங்களை பார்க்க முடியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் 2 பேர் கண்ணில் போட்டாலும் சூப்பராக இருக்கும். திபெத்தியா காட் கல்கட்டாவில் எங்கே போனாலும் மோஸ்ட்லி அந்த காட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, காட்டுன்றதுக்கு வந்து ஹிந்தியில் ஒரு மீனிங். அது எனக்கே தெரியல. என் பையன் ஒரு நாள் எடுத்து பார்த்தான், கூகுள் பண்ணி பார்த்து ஏதோ சொன்னால் அது அந்த ரிவர் சம்மந்தப்பட்ட ஒரு இதுதான் காட்டுன்னு சொல்கிறது. பாண்டே காட் நல்லா இருக்குது. மேலேருந்து கீழே இறங்கி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வழி மாறிங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு வழி, இது ஒரு வழி, அது வழி இல்லை, படியில் இறங்கி வர்றது மேலே. நல்லா இருக்குது. பொதுவாக நிறைய வீடியோஸில் வந்து நான் அந்த பேக்ரவுண்டை கட் பண்ணி அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு கட் பண்ணுவேன். பட் இதில் வந்து அந்த பேக்ரவுண்டில் எதுவும் எடிட் பண்ணாமல் அந்த ரியலிஸ்டிக்காக அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வச்சுருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு சவுண்டு கிளியராக இல்லை, சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்குறோம், பார்த்துக்கோங்க. ரிவரோட அந்த பக்கமாக போவோம், கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா காட், ராஜா யாரும் இருந்தாரா என்னன்னு தெரியல. நடந்து வந்தாலே கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல். அந்த படியில் அப்படியே நேராக நடந்து வந்தனாலே அவ்வளோ நெருங்கியாக இருக்குது. குளிக்கிற இடங்கள் லிமிட்டட், அவ்வளோதான். அந்த இது மாதிரி மறைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள், ரெட் கலரில். அது வரைக்கும் தான் நீங்கள் குளிக்கணும். அதை தாண்டி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இங்கே எப்படி, இங்கே மட்டும் அப்படி போடலை. சாமியாருங்க. இது ஒரு ஏதோ சாமி சொல்கிறாங்க, ஏதோ ஒரு மந்திரம், கையெடுத்து கும்பிட்டுக்கங்கன்றாங்க. இதெல்லாம் போட் வியூ. போட்லேருந்து வர்றப்போ நம்ம இந்த வியூ நல்லா பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த போட் வியூ. चौकी घाट है, रानी रासमती का। ये कलकत्ता की महारानी थी। बड़े बड़े पहले जहाजों से माल आता था कलकत्ता से, इसी जगह पे उतरता था। कलकत्ता महारानी घाट नाम रखा गया है। சிவசிவா நம்ம பேருங்க, நம்ம தமிழ் செம்ம. वो तमिल में लिखा हुआ ना शिवा, वो तमिल का कोई है क्या? तमिल वो शिवा करके लिखा है ना। आप कलकत्ता करके बोल रहे हैं ना, कलकत्ता तो वो तमिल में कैसे आएगा? कलकत्ता की रानी की थी। कलकत्ता का रानी तो वो कलकत्ता बंगाली माना है ना, तमिल में है ना। तमिल में है। ये பாருங்க மக்களே, நம்ம ஊர் தமிழ் சிவா. சாமியா நம்ம ஊர் கோவில் बाबू। செம்ம. ஸோ வெளியூர் போகிறப்ப நம்ம ஊர் மொழியை பார்க்குறப்பையோ இல்லை நம்ம ஊர் மக்கள் தமிழ் பேசுகிறத கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. எங்கள் ஊர் லாங்குவேஜ் இங்கே இருக்கிறான்ற மாதிரி. நம்ம தமிழ் பார்த்துக்கோங்க, சிவசிவான இதுக்கு பாருங்கள், காசியில் விஜயநகர் ஏதோ ஒன்று சொன்னார் அவர். இதுதாங்க அந்த கிரிமேஷன் இடம், எல்லாம் எரிக்கிற இடம்.
அதை இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே எரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடம். ஸோ அங்கே எரிச்சிட்டு பாருங்க. அங்கேருந்து வந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அப்படியே இந்த வழியாக வந்துருக்குறோம். கங்கை கரையோரம் பார்த்துக்கங்க. தமிழில் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. தமிழில் நான் எங்கே போனாலும் மோஸ்ட்லி தமிழ் சம்மந்தப்பட்டது எங்கெல்லாம் இருக்குது. நம்ம வந்து முன்னோர்கள் வந்து செம்மையாக வந்திருக்காங்க. ஓரளவுக்கு எல்லா இடம் போட்டு சுற்றி செம்மையாக வந்திருக்காங்க. ஹிந்தி பேச தெரியாமலாம் இல்லை. அதனால் ஹிந்தி தெரியாது போடான்னு பெரிய விஐபிஸ் அவங்க வந்து அவங்களுக்கு அவசியம் இல்லைங்க. காசு பணம் நிறையா சம்பாதிச்சிட்டாங்க. காசு பணத்துக்காகவும் சொல்ல வேண்டாம். பட் அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பொழப்பு ஓடுதுன்றப்போ ஏன் நம்மளும் வந்து இன்னும் ஹிந்தி தெரியாது போடான்னு ஹேஷ்டாக்னு வளர்த்துட்டே தெரியணும். நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. அண்ணா எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறேன், ஆனால் எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க, நான் தமிழில் தான் பேசுகிறேன், எனக்கு எதுவும் யூஸே இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ தமிழை வாங்க, தெரிஞ்சுக்கங்க. இங்கே வரைக்கும் தமிழை வந்திருக்கான். வந்து இந்த பேரை எழுதி வச்சு அவங்க சம்மந்தப்பட்டதே இங்கே இருக்குது, விஜயநகரம் சம்மந்தப்பட்டதே இங்கே இருக்குன்னா நம்ம ஏன் வரக்கூடாது? நம்மளும் சுற்றணும். இப்படியே விட்டுட்ருக்கோம், தமிழ் தெரியாது போடான்னு இன்னும் அதை வந்து பெருசாக ட்ரெண்ட் ஆக்குறீங்கன்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளேயே வந்து அவங்களே வந்து ஆட்சி பண்ணிவிட்டு தமிழ் தெரியலாட்டினா போடான்னு நம்மளை விரட்டாமல் இருந்தால் சார் தான். விரட்ட மாட்டாங்க, அது வேறு விஷயம். சொல்கிறதுக்கு வேணால் சொல்லலாம், இல்லை அப்படி வேணாம். பேர்ட்ஸுங்க போட்டு பின்னாடியே பறந்து வருது. சாப்பாடு போடுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பையன் மிக்சர் கொண்டு வந்து விற்றுட்டு போனான். 10 ரூபா சொல்லி பாக்கெட்டில். நான் வாங்கி சரி நம்மளுக்கு தான் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஆனால் இந்த மக்களும் நிறையா வாங்கினாங்க. அதான் அதை வாங்கிட்டு வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து போடுறாங்க. அது யூஷுவல் போல். அது தெரியாமல் நான் மிக்சர்லாம் எடுத்து காலி பண்ணிட்டேன். கொஞ்சோன்னு இருக்குது, அதை வேணால் நம்ம எடுத்து போடலாம். அந்த மிக்சரை போடுறதுக்காக அதை சாப்பிட்றதுக்காக அவ்வளோ பேர்ட்ஸ் பின்னாடி வருது பாருங்கள். ஆர்வ கோளாறில் எடுத்து சாப்பிட்டுட்டேன். பட் இருக்குது, பாதிக்கு மேலே சாப்பிடணும்ல. 10 ரூபாய் கம்மியாக தான் கொடுத்தான். அதை போட்டு நம்மளும் கொஞ்சம் பேர்ட்ஸை கொடுத்துருவோம் போடுங்க. இதுதான் அந்த மிக்சர் பாக்கெட்டு. 10 ரூபா கொடுத்தான். நான் சாப்பிட்டுட்டு சரி சாப்பிட முடியலன்னு கொஞ்சம் வச்சுருந்தேன். அதை எடுத்து போடுவோம். அந்த பேர்டு குரூப்பாக நிற்கிது பாருங்கள். அதுங்க பக்கத்தில் கொஞ்சம் போட்டோன்னா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. இதுதான் நான் போட போகிறேன். பின்னாடியே வர்றாங்க பாருங்கள். செம்மல லாங்குவேஜ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பேர் வர்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. அங்கிட்டு போகிறாங்க. அந்த பயம் போட்டவங்க வந்துட்டாங்க. நம்மளுக்கும் இந்தாங்க, நம்ம போடுவோம். நம்ம போட்டதை சாப்பிட வர்றாங்க பாருங்கள். வர்றாங்க. செம்மையா. இது நம்ம போட்டது சாப்பிட வர்றாங்க பாருங்க. நிறையா பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கப்போ சூப்பராக இருக்குது. நான் போடுறேன். இங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி சாப்பிட வர்றாங்க. போட்டு முடிச்சிட்டேன். குப்பை ஆற்றுக்குள்ளே போட்டுற வேணாம், அதை எடுத்து கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் போட்டுடலாம். எங்கே டிஸ்போஸ் பண்ணணும் அங்கே தான் போடணும். ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டோம் மீனோ இல்லை பேர்ட்ஸோ அதுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. ஸோ அது கரையோட அந்த பக்கம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அது தெரியுதுங்களா? ஒரு பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள். 2 இது மாதிரி பில்லர். அந்த கோபுரம் கூட இருக்குது பாருங்கள். காசி விஸ்வநாதன் டெம்பிள் அந்த இது. அங்கே ஆப்போசிட்டில் வந்தோம். அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ரிவருக்கு இந்த பக்கம் வரும். இங்கேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்மளை அப்படியே அழைச்சிட்டு போவாங்களாம். நல்லா என்ஜாய்மெண்ட். நான் எத்தனையோ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். பிஸ்னஸ் விஷயமாக போட்டிருக்கேன். நான் அந்த கொடைக்கானல் போனேன்.
இது வந்து சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணுற கிளைமேட்டு, சூப்பர் கிளைமேட், நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது, சூப்பர் கிளைமேட்டு. பசங்கள்லாம் குளிக்கிற பாருங்கள், நம்ம போட்டு நிற்க போகுது. ஸோ அந்த இது சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள், அஸ்தி கரைச்சிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கிட்ட வந்து பண்ணுவாங்களாம். குளிக்கிறாங்க. மணல் மேடு, ஆற்று மணல் எப்படி இந்தளவுக்கு விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியலை. ஸோ இந்த கரை சைடு வந்துட்டோம், அந்த கரை ஸ்டார்ட் பண்ணி இந்த கரைக்கு வந்திருக்கோம். எது கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இது வழிபாடு பண்ணுறாங்க, சாமி கும்பிட்டுட்டு. நல்ல வேலை காலையில் கிளம்புறப்ப ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுற வேண்டாம், நாரிடும். எப்படியா இருந்தாலும் தண்ணி சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறோம், காய்கிறதுக்கே டைம் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதே போல் தான், அதனால நார்மல் பேண்ட்டு தான் போட்டு வந்தேன். செம்மையாக இருக்கும். ஆற்றின் இந்த கரையோரம் வந்து விட்டோம். ஏதோ நம்ம வந்து போட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவாங்க போல், இங்கெல்லாம் நம்மளை காமிச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உள்ளே சுற்றி பார்த்து அப்படியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே சுற்றி பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை, சும்மா மணல் மேடு தான் போகிறோம். ஏதோ வழக்கம் போல் நம்மளுக்கு ஒரு டீ காஃபிங்க ஏதாவது கிடச்சின்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பட் ஆப்போசிட் வியூ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ நதியோட இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பாருங்கள், அதுதான் வந்து கங்கை கரை. எல்லாம் காசி மேக்ஸிமம் இருக்குது கங்கை கரையில் தான். சூப்பராக இருக்குங்க. இது ஃபுல்லாக அப்படியே மணல் மேடு தான். தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக தண்ணி வந்து மோஸ்ட்லி இது மணல் மேடாக தான் இருக்கும். மேடு அங்கே ஒட்டமாக இருக்கு, அது பக்கத்தில் மேடு. இது ஏதோ சாமி அந்த மொத்தம் மண்ணை இது பண்ணி வச்சு கூப்பி வச்சு சாமி மாதிரி வச்சு அப்படி இது பண்ணுறாங்க. அவங்களோட இது போல் சாம்பல் கொண்டு வந்து எதுவும் பண்ணிவிட்டு அதை கரைச்சிட்டு அஸ்தியை கரைச்சிட்டு எதுவும் பண்ணுறாங்களான்னு தெரியல. சூடம் பொருத்தி வச்சு இவங்க தமிழ் அக்கா ஒருத்தவங்க, தமிழில் நம்ம மஞ்சப்பையில் பார்த்தேன் எழுதிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிற ஹிந்தி வந்து நம்ம தமிழ்காரங்க பேசுகிற மாதிரியே இருந்தது. அதனால் பார்த்துக்க தமிழ்காரங்க இருந்த மாதிரியே ஹிந்தி இருந்தனால நான் அப்படியே பாட்டு பார்க்குறேன். பேக் வந்து தமிழில் தெரிஞ்சு. ஸோ அவங்கள்ட்ட பேசினேன், விழுப்புரத்துலேருந்து வந்திருக்காங்களாம்மா. தண்ணி அந்த கங்கா ரிவர் அந்த தண்ணி வந்து எடுக்க போயிருக்கிறாங்க, எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு. எல்லோரும் பிடிக்கிறாங்க பாருங்கள் தண்ணி. நான் அந்த எங்கள் மதுரையில் வந்து அழகர் கோவில் அப்படி தான், அந்த டின்னெல்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த இருக்குல்ல இந்த டின்னு மாதிரி, இந்த டின்னில் பிடிச்சிட்டு அப்படியே தண்ணி தீர்த்தம் சொல்லிட்டு கொண்டு போவாங்களா, அது மாதிரி இருக்குது கங்கை தீர்த்தம். கரெக்டாக ஒரு ½ இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணியாச்சு. என்னன்ட்டு கூப்பிட்டாங்க போட்டில், கிளம்புறோம். எனக்கு போய்ட்டு அங்கிட்ட ஏதோ ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. கோவிலுக்கு கூப்பிட்டு போனால் கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அப்படி இல்லைன்னு சொன்னாலும் இங்கேயே வந்து இறக்கி விட்டுறேன், எங்கே ஏறினியும் அவங்க அப்படின்னாங்க. லெட்ஸ் சி வீடியோ ஷூட் சரியாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டோம், கிளம்பி இன்னொரு இடம் எங்கேயா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவிலுக்கு. நார்மலாகவே ஒரு போட் ரைடு போகிறப்ப சூப்பராக இருக்கும். இவ்வளோ லாங்கு இந்த 100 ரூபான்றதுலாம் ரொம்ப சீப்பு தான். அம்மா கொஞ்சம் நேரம் ஒரு கல்கட்டா போயிருக்கேன். அந்த ரிவரில் ஹூக்ளி ரிவரில் வந்து கொஞ்சம் தூரம் போட்டு போகிறக்கே 200-300 ரூபா கூட 400 ரூபா கூட. ஆனால் இது லாங்கில் கூப்பிட்டு வந்துட்டு நிறையா சுற்றியும் காமிச்சிட்டு 100 ரூபா அப்படின்றப்ப இட் இஸ் வெரி ரீசனபிள். சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் அது இது எல்லாம் செம்மையாக போய்ட்டு அப்படியே மைண்டு ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்குது, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிஸ்னஸையும் பார்த்த மாதிரி ஆச்சு பார்த்தீங்களா, அதான் உண்மை. ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்காகவும் வந்தேன், தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரல. ஐ மீன் மைண்ட் டென்ஷன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. பிஸ்னஸ்க்கும் வந்தேன், இதையும் பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த வழியில் வந்து என்னோடய வேலையும் என்டர்டெயின்மெண்ட்டோட நல்லா செம்மையாக பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணுறப்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு இடம் புதுசாக போகிறப்ப இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம், நிறையா விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறையா ட்ரெடிஷன் பார்க்குறோம், அருமையாக இருக்குது. ஸோ எதுக்கு எடுத்தாலும் எல்லோரும் போய்ட்டு இன்னும் வந்து நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், ஐடி கம்பெனிக்கு போகிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரு,
நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகாமல் இப்படி பிஸ்னஸ் பண்ணி நிறைய வாங்க நல்லா சொல்லி நிறைய ஐடி ஃபீல்டுக்குலாம் போயிட்டு 40 வயசு வரைக்கும் வச்சு வேலை வாங்குவானுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன் சம்பளத்துக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 4 பேர் வேலைக்கு போடலாம், அதனால நீ வேணாண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருவானுங்க. புரிகிற வரைக்கும் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி எறிஞ்சிருவானுங்க. நல்லா வேலை பார்த்தாலுமே உடனே மாதிரி உனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு 5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா உனக்கு கொடுக்குறதுக்கு 20,000 ரூபா போட்டு 10 பேர் நான் வேலைக்கு வச்சுருவேன், அதனால தயவு செஞ்சு கிளம்புறேன்னு சொல்லி யோசிக்கவே மாட்டானுங்க. ஜஸ்ட் ஒரு தேவையில்லாத ஒரு வேஸ்ட் பேப்பரை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிச்சுவாங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அந்த கிரிமேஷன் பண்ணுறதுக்குங்க கட்டைங்க எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கட்டை அந்த பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக அந்த மேலே தகனம் பண்ணுறாங்க பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அங்கே ஃபுல்லாக தகனம் பண்ணுற இடம். புகை எப்படி போகுது பாருங்கள். கீழே அந்த கட்டைங்க இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த கட்டை. நான் வர்றேன், திருப்பி வருவேன் அந்த ஏரியாவுக்கு வருவேன். இது மேலே அந்த கிரிமேஷன் எக்கச்சக்கமான பேர் நிற்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்த பார்க்கணுன்னே நினச்சேன் நான். அதாவது பயமாக இருக்கோ இல்லையோ, ஆனால் பார்க்கணுன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கோ இல்லையா, அதுதான் இது. இதெல்லாம் பழைய பில்டிங் தானேங்க இதெல்லாம். இந்த கரையோரம் இருக்கிறதுல போட்டுங்க ஸ்லோ பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த கோபுரம். இதுதான் அந்த எரிக்கிற இடங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், பார்க்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுணர்வு சொல்லணும், போய் லைட்டாவது பாட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த இடம் தான் அந்த மேலே வச்சு தகனம் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் இந்த ஏரியா. இந்த பில்டிங்லாம் பாருங்கள், பழைய பில்டிங் பாருங்கள், சாஞ்சாப்பில் தான் இருக்குது பாருங்கள். தண்ணிக்குள்ள இந்த சைடு வரணும், நடந்து வந்து கண்டிப்பாக பார்த்து போகணும். ஸோ இந்த கட்டைங்கள்லாம் வந்து அந்த அவங்க எரிக்கிறக்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ கட்டைங்க இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக தகனம் பண்ணுற இடம் தாங்க. நின்றுச்சு, இறங்க போகிறோம். இறங்கி போய்ட்டு அந்த இந்த இடத்துக்கு தான் நான் போய்ட்டு அங்கே கொஞ்சம் லைவாக காமிக்கிறேன் பாருங்களேன். நான் பயந்துடாமல் இருந்தால் சரி, பயப்பட மாட்டோம். நம்ம வந்து போட்டு 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணிட்டாங்க. காசு கொடுத்துட்டேன், கிளம்புறோம். இதெல்லாம் புதுசாக இது பண்ண மாதிரி இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம், படிங்கெல்லாம். ஸோ இந்த ஏரியா சைடை நீங்கள் வந்துட்டிங்கன்னா போட்டிங், அதை நான் சொன்னாப்புல 100 ரூபா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே கொடுத்துடாதீங்க. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஓரளவுக்கு டைம் போச்சு. இப்போ மணி ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 மணி 2 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளேஸ் நம்ம போயிட்டு அந்த பிளேஸ் மட்டும் நான் என்ன சொல்லிட்டு பார்த்தே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அதெல்லாம் நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தப்பையும் வந்து டாக்குமெண்ட்ரியில் பார்த்தப்பையும் பார்த்தே ஆகணும் மாதிரி நினச்சி ஒரு இடம். ஸோ அந்த இடத்தையும் நான் லைவாக போய் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவங்க போயிட்டுருக்கோம், அடக்கம் பண்ணுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அவங்க வந்த இடத்துல இங்கே தான் கொஞ்சம் வாடகை ரொம்ப கேவலமாக இருக்குது. என்னன்னு தெரியல, ட்ரைனேஜ் எதுவும் க்ளீன் பண்ணுறாங்களா வேறு எதுவும் தெரியல. ஆச்சு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி தாங்க இருக்குது ஃபுல்லாக. துப்பா உள்ளே போயிடுவோமா? அந்த எரிச்சிட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், நம்ம பாடைன்னு சொல்லுவோம் இல்லையா, எரிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லைங்க, அது ஆக்சுவலாக உள்ளே வந்து ஒரு பாடி இருக்குதுங்க, எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க, எரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது ஃபுல்லாக அந்த கட்டைங்க எரிக்கிறதுக்காக வச்சுருக்க கட்டைங்க. வரிசையாக இங்கே எல்லாம் இறந்தவங்களோட இதுதாங்க ஃபுல்லாக. இங்கே ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்காங்களா, நான் ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன்னா, அதுக்கப்புறம் இப்போ ஒரு இறந்தவரோட இருக்குது. கம்மியான வயசு தான் அவர் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்க இறந்தவங்க. அவர் ஆக்சுவலாக சின்ன வயசுக்கார மாதிரி இருந்தார்.
அடுத்தது இங்கே ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. மேலே போய் பார்ப்போம். இந்த விறகு அடிக்க வச்சுருக்க இடம், அங்கேருந்து இங்கே மேலே போய் இங்கே மேலே நின்று பார்க்குறாங்க. இதுக்குள்ளே தான் போய் வந்து நிறையா எரிக்கிறாங்க. இதாங்க எரிக்கிற இடம், வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் அணையாமல் எனி டைம் அப்படியே எரிஞ்சிட்டே தான் இருக்கும் எப்பயுமே அப்படின்வாங்க. ஸோ இங்கே ஒரு பாடி இருக்குது பாருங்கள், வரிசையாக இருக்குது. ஸோ ஒன்றா முடிய அப்படியே கொண்டு வந்து வாடை பயங்கரமாக இருக்குது. இந்த புகை வாடை தான், மற்றபடிக்கு ரொம்ப ஐரோப்படுற மாதிரி இந்த பண்ணுற மாதிரிலாம் எந்த வாடையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு புகை ஜாஸ்தியாக இருக்குது. அதான் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் அப்படி வருவேனா வந்து பார்ப்பேனான்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எது எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் யாருக்கும் எதுவும் தெரியாது இல்லையா. இந்த மாதிரி பயிற்சி முடிச்சுட்டு அந்த கட்டையை அணைச்சிட்டு அடுத்தது ஒரு வரிசையாக கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இவர் அங்கே கொண்டு போய்ட்டு அந்த ஃபார்மாலிட்டி வெளியில் காமிச்சோம் இல்லையா. ஸோ இந்த சாஸ்திரம் அதெல்லாம் வெளியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வர்றாங்க. இங்கே வந்து இங்கே வெயிட் பண்ணி வச்சுட்டு இங்கே க்யூவில் இருக்க மாதிரி வெயிட் பண்ணிட்டு பேச முடியலங்க. ஆக்சுவலாக போக முடிச்சுட்டு இப்படி வரிசையாக இங்கே ஆக்சுவலாக இப்போ நான் பார்க்குற இடத்துல வந்து ஒரு மூணு இடத்துல எரியுதுங்க. இவர் அகோரியா என்னன்னு தெரியல, அகோரியோ இல்லையோ, ஆனால் அது மாதிரி ஒருத்தரை நான் பார்த்துட்டேன். போதும். அதான் கீழே இருக்க இந்த பாடிக்கு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்த்து சொல்லணும். பார்த்தீங்களா, அது ரெடி ஆகிட்டுருக்கு. கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறாங்க. இந்த கட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாடியை எரிக்கிறேன். நம்ம ஊரில் பிணங்கள் எரிக்கிற இடத்துல வந்து லேடிஸ் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. இங்கே எத்தனை லேடிஸ் இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் வந்தாங்க, வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாங்க. அந்த அவரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிறாங்க. அவ்வளோதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. இதுக்காக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் உலகத்தில். நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இப்படியே போகிறது பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு மட்டும் சொத்து சேர்க்குறோம், நான் தான் ராஜாவாக இருக்கணும், நான் தான் இல்லை கிங் மேக்கராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுதான். போகிறப்ப எதுவுமே கொண்டு போகல. அந்த விறகு கட்ட கூட சொந்தம் கிடையாது, எதுவுமே சொந்தம் துணி இனி எதுவுமே சொந்தம். மனுஷனோட கடைசி நிமிடங்கள், கடைசி தருணங்கள் இவ்வளோதான். நான் எவ்வளோ பெரிய ஆளாக வாழ்ந்தேன், என்ன வச்சேன்றதுலாம் பிரச்சனை கிடையாது. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டோமா, ஓகே, அவ்வளோதான். ஸோ எது எப்போ நடக்கும், என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லவே முடியாது. அதனால் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி வாழணும். யார்ட்டையும் சண்டை கூட போகக்கூடாது, மூஞ்சி கூட சிலுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆக்சுவலாக நானும் பயங்கரமாக கோவப்படுவேன். நான் சண்டை போட்டுருவேன். யாராவது ஒருத்தர் கரெக்டாக இல்லை, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக சண்டை போடுவேன். இதெல்லாம் பார்த்துட்டு போகிறப்ப என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தாண்டா போட்டி ஆட்டை சண்டை போட்டுட்டு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பசங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து டிரைவிங்கோட இது தெரியணும் அப்படின்றக்காக, அதுக்காகவும் ஒரு சில விஷயத்துக்காகவும் ஜிஹெச் கூப்பிட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு மணி நேரம் உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு கொண்டு போய் நிப்பாட்டுவீங்க. அப்போ தான் தெரியும் வாழ்க்கைன்றது என்னன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப அவங்க ஒரு நல்ல விஷயங்கள் நிறையா கற்றுக்குருவாங்க. நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வாங்க.
வாழ்கிறப்ப எவ்வளோ ஸ்டைலாக திருறோம், எப்படி நல்லா சூப்பராக வாழ்கிறோம், ஆடம்பரமாக இருக்கிறோம். நான் BMW காரில் போகிறேன், ரோல்ஸ் ராய்ஸில் போகிறேன், நான் பெரிய பொலிட்டிஷியன், பவர் இருக்குது. அதெல்லாம் அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். நீ போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நீ நல்லது பண்ணியிருந்தேன்னா உன்னை மதித்து ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், 4 பேர் வாழ்கிறக்கு வழி பண்ணியிருக்கோம்னா நீ இறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களை வந்து மதிப்பாங்க. பட் எதுவுமே இல்லை, நீ இருக்க வரைக்கும் உனக்கு பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம், உன்னோட அதிகாரத்தை வச்சு என்னென்னமோ பண்ண எங்களா மேட்டப்போ நீ இறந்த அடுத்த செகண்ட் உனக்குரிய மரியாதை. செத்ததுக்கப்புறம் எனக்கு மரியாதை இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்னன்னு யோசிக்கிறீங்களா? நானே அதை யோசிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ உங்களோட வாரிசுகளுக்கு இருக்கும்ல, உங்கள் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அதை மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துடுறேன், சூப்பராக இருக்கிறேன், என்ன வேணாலும் நான் லஞ்சம் வாங்குவேன், என்ன வேணாலும் குடும்பப்படுத்துவேன், சூப்பராக பணக்காரனாக இருப்பேன். இறந்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. அது குடும்பத்து மேலே நம்மளை சுற்றி இருக்கவங்க மேலே அக்கறை இல்லாதவங்க வேணால் அப்படி பேசலாம். சுற்றியில் அக்கறை இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நல்லது தான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்கள் பண்ணி வச்சுட்டு போன நல்ல செயல்கள் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்களோட வாரிசுகளுக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நிறையா சூப்பராக கிடைக்குங்க. உங்கள் சுற்றி இருக்கவங்க அதனால் வந்து நிறையா பயன்பெறுவாங்க. ஸோ அது போதும்ல, அது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சால் நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நான் இறந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை, யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் தட்ஸ் யுவர் விஷ். கிளம்பிட்டேன். இந்த இடத்துல இந்த அடுத்த இடத்துக்கு போவோம். ரொம்ப நேரமாக இங்கே இறந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 சடலங்க, 5 சடலம் இருக்குது. அடுத்தது ஃபுல்லாக விறகு குடோன் தான். கோல் மாதிரி இருக்குது, ஆனால் ஃபுல்லாக விறகு குடோனாக இருக்கும் இல்லையா, அதுதான். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சம்பிரதாயங்கள், முடி எடுக்கிறது, வைக்கிறது அதெல்லாம் பக்கத்துலேயே பண்ணிடுறாங்க. மேலே போய் நின்று பார்ப்போம் வாங்க. கீழே இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ மாடியில்னு சொல்லிட்டு, ஸோ மேலே அங்கே போயிட்டுருக்கேன். ஓகே, இங்கேயும் எக்கச்சக்கம் போட்டில் போட்டிருக்கப்ப நான் சொன்னேன் இல்லைங்க மேலே எரியுதுன்னு சொல்லிட்டு. அதாங்க இது மேலே. நான் கீழே தான் கிட்டத்தட்ட 4-5 பார்த்தோன்னு நினைக்கிறேன். இங்கே கிட்டத்தட்ட 9 இதுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இங்கேயும் 9 பேர் இடைவிடாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குங்க. பார்த்துக்கோங்க. ஸோ நான் போட்டில் இருந்து பார்த்தோம் இல்லையா, போட்டில் இருந்து பார்த்துட்டு மேலே எரிஞ்சிட்ருக்கேன்னு சொன்னேன். நான் கீழே மட்டும்தான் அவ்வளோதான் நினச்சேன். நான் 4 மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பாருங்கள் 4-5 தான் இருந்துச்சு, எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் இங்கே பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 9 பேருங்க இங்கேயும். அதாவது அணையாமல் அப்படியே எரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள், அப்படியே கொல்லி வச்சுட்டே இருக்கிறாங்க, எரிஞ்சிட்டே இருக்குது. இதாங்க காசி. இதுக்கு மேலே நின்றுன்னா வெக்க தாங்க முடியல. ஆக்சுவலாக ஃபோனே பயங்கர ஹீட் ஆகுது, பயங்கர சூடாகுது, வெக்க பயங்கரமாக இருக்குது, செம்ம ஹீட்டாக இருக்குது. ஸோ நான் கீழே போயிடுறேன். இதுக்கு மேலே இங்கே தாங்காது. வரிசையாக வந்துட்டே தாங்க இருக்குது. இந்த அடுத்தது பாருங்கள். ஸோ முதல்ல இங்கேருந்து கொண்டு வந்துடுறாங்களா, கொண்டு வந்துட்டு வெளியில் போயிட்டு அந்த வெளியில் சம்பிரதாயத்தை முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த தகரம் அதுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கரையை ஒட்டி அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே எங்கே அவங்க புக் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தக்கன ஒன்று இங்கே வரிசையாக எரியுது பாருங்கள். 1 2 3 எங்கேயுமே அங்கே லாங்கில் இருந்து பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருந்ததுங்க. 4 மாதிரி தான் இருந்தது, பட் எக்கச்சக்கமாக இருக்குது மேலே இன்னும் பார்க்குறாங்க. 1 2 3 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட எங்கேயுமே 10 15 பேர் வரைக்கும் இருக்குங்க. எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பில்டிங்கில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டயத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு 20 30 பேருங்க தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது. முடிஞ்சு நான் கிளம்புறேன். எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் காசி. ஸோ வாரணாசி வந்தீங்கனால் இன்கேஸ் வேறு எந்த விஷயத்துக்கு வந்தீங்கனால் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் இது வந்தாலும் இது வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அடுத்து கீழே போவோம். கீழே அந்த சைடு கோவில் இருக்கும், அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்க.
இது அந்த திதி கொடுக்குற இடம்னு நினைக்கிறாங்க. கொடுத்துட்டு அந்த இது மாதிரிலாம் பூஜை பண்ணுவாங்கள்ல, அந்த மேடை மாதிரி இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணியே இல்லாத ஒரு குளம், பக்கத்தில் தான் ஆற்று போகுது, அவ்வளோ பெரிய ஆறு போகுது. அதில் இன்னும் கொஞ்சம் நெப்பி வச்சு இந்த இடமா வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்திருக்கும். ஏதோ லைட்டாவது வச்சுருந்தாங்க, தண்ணி இல்லாமல் வச்சுருக்காங்க. அந்த அவங்க திதி கொடுக்குறாங்கல்ல, கொடுத்துட்டு இறந்து போனவங்கள கொடுத்துட்டு இது அவங்களோட ஃபேமிலி அந்த இவர் மாதிரி பண்ணுறாங்க. இது அந்த கோபுரம் தண்ணியில் முங்கி இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இது கீழே எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ ஃபுல்லாக மணல் மேடாக ஆயிடுச்சு. இதெல்லாம் அவங்களுக்கு சூப்பராக வைக்கலாம். பட் சாஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அந்த கோபுரம் வந்து லாங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது சாஞ்சிருக்கு, பூரா புதஞ்சிருக்கு. இது அடிமட்ட லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெவலில் நாங்கள் அடியில் இருக்கிற மாதிரி. இன்கேஸ் அவங்க ஏன் அப்படியே விட்டுருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்க கொஞ்சம் பராமரிச்சு அப்படின்னு இருந்தால் அது மேக்ஸிமம் வந்து சாஞ்சிரும். அந்த நிலமையில தான் இருக்குது, சாயிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோபுரம் காமிச்சன்லங்க எப்படி சாஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அவங்க இன்கேஸ் நான் சொன்னாப்பில் அவங்க பராமரித்து அவங்க கீழேருந்து ரெடி பண்ணி அப்படி பண்ணிருந்தால் அது சாஞ்சிரும். அந்த நிலமையில தான் இருக்குது. அது நிறைய பூமி கீழே இருக்குது போனது. பண்ணலாம், என்னெல்லாம் அதுவும் ஆல்ட்ரு பண்ணி ஏதாவது பண்ணலாம், அதுக்கு தக்கன வச்சு. பட் இதெல்லாம் புராதனம் தான், வலசு. இந்தளவுக்கு கீழே புதஞ்சிருக்கு. இதில் உள்ள சிலைகள். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து இங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு போனோன்னா அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிறேன்னா ஆள் வச்சு ஒவ்வொன்றா டைம் ஆகிடும். இதை வந்து பார்த்துக்கிட்டேன், நிறைய விஷயங்களை வந்து நான் பார்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது யாருனாலையும் சொல்ல முடியாது. இது மணிகர்ணிகா காட்டா. ஸோ காட்டை நான் என்னன்னு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. நான் காட்டுன்றது நான் இப்போ தான் நான் பார்த்தேன், கூகுள் பண்ணி பார்த்தேன். அதாவது கரையோரம்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க. படிக்கட்டுகள் அகலமாக இருக்கிற ஒரு கரையோர பகுதி, பெரிய ஆற்றோட ஒரு பெரிய அகலமான படிக்கட்டுகள் இருக்கிற பகுதி. அதாவது கரையோரம், கரைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நம்ம கரையோரம்னு சொல்லலாம். அது மாதிரி அதுதான் வந்து காட்டுன்னு சொல்கிறது. கல்கட்டாலேயும் நிறைய தான் சொல்லுவாங்க, எல்லாம் காட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காட்டு. இந்தியா காட்டு, இது அந்த காட்டு. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு பேர், இதுக்கு பேர் காட்டுன்னு சொல்கிறாங்க ஹிந்தியில். இன்னும் சாப்பிடாம சுற்றிட்டுருக்காங்க. நேற்று மத்தியானம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டது, 2 ரூபா கொடுத்து ஏர்போர்ட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, கார்டு யூஸ் பண்ணி. ஸோ அது சாப்பிட்டது தான். இப்போ வரைக்கும் வந்து சரியாக சாப்பிடல. ஏர்போர்ட்லேயே செம கட்டினேன். அதே நைட்டு வரைக்கும் தாங்கிச்சு. நைட்டு இருந்தாலும் எதுவும் சாப்பிடல. அதனால் இப்போ இனிமேல் அப்படி இருக்க முடியாது. எனக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அடுத்து போய்ட்டு ஒரு நல்ல ஃபுட் எங்கேயாவது கிடச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தேன். ஒருத்தர் ஜோசியம் பார்க்குற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த உள்ளே உட்காந்துருக்காரு பாருங்க, பக்கத்தில் போனால் திட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த பேசுகிறாருல அவர் வந்து உள்ள அந்த கருப்பில் ட்ரெஸ் போட்டு பேசுகிறவங்க, செம்ம எஜுகேட்டட் போல, செம்மையாக இங்கிலீஷ் பேசுகிறாரு. பேசிட்டு என்ன மாதிரி நடந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. செம்மையாக பேசுகிறாரு. இது மாதிரி தான் வச்சு ஏதோ பண்ணுறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ பார்த்த வரைக்கும் போதும், கிளம்புறேன். இதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமாக பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் ஏதாவது வித்தியாசம் ஏதாவது பார்த்தோம், புதுசான ஒரு விஷயங்கள் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதையும் நான் கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இது ஒரு க்யூ, பெரிய க்யூ. உள்ளே போயிட்டு அந்த கோவிலுக்குள்ளே தரிசனம் போகிறதுக்காக அவங்க இருக்காங்க. கிளம்பியாச்சுங்க.
சின்ன ஒரு குப்பை கிடந்தது. அந்த குப்பையை கூட செக்யூரிட்டி வந்து தேடி தேடி வந்து எடுத்துகிட்டு போய் நீட்டாக டிஸ்போஸ் பண்ணாங்க. இது ஒரு டெம்பிள். ஹிந்தியில் இருக்குது, என்னன்னு தெரியல. பேசுகிறதே அறகுறை. இதில் எழுதியிருக்கிறது எப்படி நமக்கு தெரியும். ஸோ இது நாகப்பாம்பு இது மாதிரி இருக்குது. நாகப்பாம்பு இதுதாங்க. கிளம்பிட்டேன். அது வந்து வெளியில் வந்தாச்சு. இப்போ கல்லியில் வர்றேன். கல்லினா தெருவில் வந்துட்ருக்கோம். இது ஒரு சிவன் டெம்பிள். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டவர் தான். இந்த வாரணாசி பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவர் மாதிரி தான் எல்லா இடத்துலையும் டவர். இங்கே கூட பாருங்கள், இந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி அது மாதிரி கைண்ட் ஆஃப் டவர் தான். இது அது ஃபேமஸாக சாப்பிட்டுருக்காங்க பாருங்கள். இதை நான் வாங்கி சாப்பிட்டேன் என்னென்னு தெரியாமல். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது ஃபேமஸாக இங்கே காசியில் தயிர் மாதிரி எதுவும் விற்கிறாங்களா. ஆனால் எல்லாம் நுரையாக தான் இருக்கும். ஒரு இது 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. அதிலே வாங்கி சாப்பிட்டேன். பட் பிடிச்ச மாதிரி டேஸ்ட் இல்லை இது. அதனால திருப்பி வாங்க தோணலை. இங்கே இந்த எதார்த்தமாக ஒரு சேலை கடை, பனாரசி சாரீஸ். இது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதை விற்கிறது ஃபுல்லாக அந்த தெரு வழியாக உள்ள நடந்து வரோம். எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. சிவலிங்கம் ஸ்டோன்லேயே பண்ணது, செம்ம ஒயிட்டாக இருக்குது. சேலை கடை ஆக்சுவலாக நிறையா இருக்குது. நான் இது பார்த்தா நம்மளுக்கு ரீட்டைல் மாதிரி தான் இருக்குது. சேலைங்களை பற்றி கொஞ்சம் கேட்டேன் நான். இவங்க எல்லாம் ரீட்டைல் மாதிரி தான். இந்த இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ரீட்டைல் கடைங்க தான். ரீட்டைல் தான் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. சுடிதார் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு மெட்டீரியல் தான் வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சாரீஸ்னால் அது ஃபுல்லாக பஜாரு, சின்ன பஜார், ஒரு சந்தை பொந்தெல்லாம் போக வேண்டியிருக்கு. அதாவது போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. அதனால் அது ஒரு பாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அப்படியே வெளியில் போகிறது தான். மெயின் ரோடு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஹார்ன் சவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. நான் சொன்னாப்புல வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்துட்டேன். கூட்டம் பார்த்தீங்களா, டிராஃபிக்கு செம்மையான டிராஃபிக்கு. ஏதாவது சாப்பிட்டுக்கலான்னு யோசிக்கிறேன். உள்ளே வந்து உடுப்பி ஹோட்டல் பார்த்தேன். பட் அந்த ரேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. 250 ரூபா 300 போட்டிருந்தேன். அதெல்லாம் போகல. அது சிம்பிளாகவே வேறு எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. நம்ம ஒரு தோசை இது இட்லி வந்து நிறையா கிடைக்குது. இட்லி தோசை இந்த ஐட்டம் தாராளமாக இங்கே கிடைக்குது. ஆனால் சட்னி சாம்பார் டேஸ்ட்டு தான் எப்படின்னு தெரியல. இட்லி வாங்கி ரிஸ்க் எடுக்க விரும்பல. எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. தெரியாமல் நம்ம டேஸ்ட் இல்லாமல் போட்டோம், நாள் வேஸ்ட் ஆகிரும். நான் ஆக்சுவலாக நார்மலாகவே 2 இட்லி தான் சாப்பிடுவேன். அதுவும் சரியில்லாமல் ஆச்சுன்னா அதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ வெஜ் ரோல் அப்படின்னு சொன்னாங்க. வெஜ் பன்னீர் ரோலாம் இதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னங்க பொரிக்கிற ஐட்டம் எதாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்றலாம்ல. அதான் வாங்கி சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு, கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்குது. சூப்பராக இருக்குது, சாப்பிட்லாம். அதான் சொன்னால பொரிச்ச ஐட்டம் எப்படி இருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. நல்ல டேஸ்ட்டு. அப்போ இன்றைக்கி டின்னர் இது முடிஞ்சு. நைட்டு டாமிட்ரி பக்கத்தில் நிறையா இருந்தது ஹோட்டல்ஸ்லாம். அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. இந்த டைமில் பிரியாணி அதெல்லாம் கிடையாது. ஒரு சாம்பார் ரசம் இது மாதிரி கிடச்சினா செம்ம சூப்பராக இருக்கும். பட் கிடச்ச வரைக்கும் இது ஓகே தான். போதும், ஸ்மாகாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு இன்றைக்கி லஞ்ச் சூப்பர். மேக்ஸிமம் ரேட்டு அங்கே 45 ரூபான்னு போட்டிருக்காங்க. 25 ஸ்டார்ட் பண்ணி 40 ரூபா. பட் ஹிந்தியில் எழுதியிருக்கிறதுனால தெரியல. ஸோ அதிகபட்சமாக இருந்தாலும் 50 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இது பன்னீர் ரோல். பன்னீர்னாலே ரேட்டு கூட தான் இருக்கும். வாங்கி சாப்பிட்டோம்ல, அது வந்து ஆக்சுவலாக 35 ரூபா தான். ஓகே, அங்கே வந்து உடுப்பி ஹோட்டலில் வந்து 250 ரூபா 300 ரூபா கேட்டாங்க. 35 ரூபா கஞ்சப்பையில்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் அவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணியும் சாப்பாடு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. சாப்பாடும் பார்த்தேன். நம்ம ஊரில் சும்மா 80 ரூபா 100 ரூபாய் கிடைக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ வெளியில் வந்துட்டு அந்த விஷயமும் பார்க்க வேண்டியிருக்குங்க. ஒரு 10-20 கூட போனால் பரவாயில்ல. 250 ரூபா 300 ரூபா சொன்னால் ஸோ சிம்பிளாக முடிஞ்ச வயிறு நம்பிடுச்சு.
டீசெண்டாகவும் இருந்துச்சு. 35 ரூபாவில் வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இது நான் வந்த வழி மறுபடியும் அங்கே மெயின் வரைக்கும் போயிடலாம். போயிட்டு மறுபடியும் ரேப்பிடோ புக் பண்ணி டாமெட்ரி போகிற நாள் எனக்கு அங்கே அவ்வளோதான் வரும். 40 ரூபாய்க்குள்ள தான் கேட்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறது, எடிட்டிங்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து போட்டுருந்தேன். கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். நாளைக்கு வாரணாசி சாரீஸ் வீடியோ, பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மக்களுக்கு வாரணாசி சாரீ வீடியோ ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், இங்கே வெளியிலே பார்த்தேன்னா. ஸோ அந்த வீடியோ நாளைக்கும் நாளாண்டைக்கும் 2 நாள், மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் சுற்றுறேன். டால் மண்டின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா, அங்கேயும் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாரீஸோட ஃபேப்ரிக் எப்படி இருக்குது, என்ன ரேட்டு, அதை அவங்ககிட்ட நாளைக்கு கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இது 47 ருபீஸ் மறுபடியும் அங்கேருந்து என்னோட பாயிண்ட்டு போகிறதுக்கு. மணி இப்போ தான் சாயங்காலம் 4 நாளே காலாகுதுங்க. செம்ம குளிருங்க. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கரமாக இருக்கும் குளிர். ஸோ அதான் ரூம் போவோம்னு சொல்லிட்டு இருக்குது. தட்ஸ் ஆல். அகைன் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.